இந்த வீடியோவில் Laravel ப்ராஜெக்ட்டில் வந்து நாங்கள் crud ஃபங்க்ஷன் பற்றி பார்க்கலாம். ப்ராஜெக்ட் டிரெக்டரிக்குள்ளே போய் PHP ஆர்டிசன் சர்வ்ன்றதை கொடுத்தோம்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து ரன் ஆகும். நாங்கள் இப்போ வந்து பிறகு அதில் இருக்கிற IP அட்ரஸ் HTTP அதை வந்து நாங்கள் காப்பி பண்ணி ரன் பண்ணினோமோ CMDயில் காப்பி பண்ணி இதனினோம்னா எங்களுக்கு ப்ராஜெக்ட் வந்து ரன் ஆகும். இங்கே வந்து நாங்கள் /medicine stock போட்டிருக்கிறோம். அப்போ அந்த IP அட்ரஸுக்கு அங்கால /medicine stock அடித்தோம்னா நாங்கள் க்ரியேட் பண்ணின crud ஃபங்க்ஷன் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நாங்கள் க்ரியேட்ன்றதை கொடுத்து நாங்கள் ஒரு நியூ மெடிசின் ஒன்ற டீட்டெயில்ஸை வந்து க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். மெடிசின் நம்பர், மெடிசின் நேம், டொசேஜ்ன்றது எத்தனை தடவை, கன்சியூமர் டைம், யூனிட் ப்ரைஸ், எக்ஸ்பைரி டேட், மேனுஃபேக்சர் டேட், குவான்டிட்டி இவ்வளோத்தையும் நாங்கள் கொடுத்து நாங்கள் மெடிசின் டீட்டெயில் ஒரு மெடிசின் ஒன்றுண்ட இதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு டீட்டெயில்ஸை வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணி கொள்ளலாம். சப்மிட்டன்றதை கொடுத்தோம்னா அங்கே போய் எங்களுக்கு அந்த crud ஃபங்க்ஷனில் வந்து சேவ் ஆகி இருக்கும். சப்மிட்ன்றதை கொடுத்தோம்னா ஸ்டாக் க்ரியேட் சக்ஸஸ்ஃபுல்லி என்று வந்திருக்கு. அப்போ நாங்கள் இப்போ க்ரியேட் பண்ணது அதை வந்து என்ற பட்டனை கிளிக் பண்ணி பண்ணி பார்க்கலாம். பேக் கொடுத்தோம்னா பேக்கு போகலாம். அதோட எடிட் என்ற பட்டனை கொடுத்து நாங்கள் இதை வந்து நாங்கள் சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். யூனிட் ப்ரைஸ்ன்றது 1000 போட்டு சப்மிட்ன்றது கொடுத்தோம்னா அந்த நாங்கள் இப்போ கொடுத்த சேஞ்ச் வந்து நடந்திருக்கும். அதோட இதே மாதிரி என்னோட க்ரியேட் பண்ணலாம். அதுக்கு முதல் இந்த எக்ஸாமில் போய் நாங்கள் வந்து ஆன் பண்ணணும். இதான் வந்து இந்த crud என்ற பேரில் தான் வந்து இந்த டேட்டா பேஸ் இருக்குது. இப்போ PHP my adminல போய் .envயில் போய் பார்த்தோம்னா டேட்டாபேஸ் நேம் வந்து DB நேம் வந்து crud என்ற பேரில் தான் இருக்குது. இப்போ PHP my admin அதில் போய் நாங்கள் வந்து crud என்ற பேரில் இருக்கிற டேட்டாபேஸை ஓப்பன் பண்ணி அதோட வந்து டேபிள் நேம் வந்து மெடிசின் ஸ்டாக்ஸ் என்ற பேரில் இருக்குது. அதில் போய் பார்த்தோம்னா நாங்கள் இப்போ க்ரியேட் பண்ணினது வந்து இந்த டேட்டாபேஸில் வந்து ஸ்டோர் ஆகி இருக்குது. இதான் வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணின மெடிசின் ஸ்டாக்குக்கான டேபிள். இதே மாதிரி இன்னொரு ஒரு மெடிசின் டீட்டெயில்ஸை வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணிக்கொள்ளுவோம். மெடிசின் நம்பர், மெடிசின் நேம், டோசேஜ், மற்ற கன்சியூமர் டைம், யூனிட் ப்ரைஸ் இதில் இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்து நாங்கள் இன்னொரு மெடிசின் டீட்டெயில்ஸை வந்து நாங்கள் ஸ்டோர் பண்ணிக்கொள்ளுவோம். கன்சியூமர் டைம், யூனிட் ப்ரைஸ், எக்ஸ்பைரி டேட், மேனுஃபேக்சர் டேட், குவான்டிட்டி இவ்வளோத்தையும் கொடுத்து வந்து சப்மிட் பண்ணினோம்னா நாங்கள் வந்து நாங்கள் இப்போ கொடுத்த டீட்டெயில்ஸ் வந்து அங்கே சக்ஸஸ்ஃபுல்லியாக ஸ்டோர் ஆகிடும். ஸ்டாக் க்ரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்திருக்கும். நாங்கள் இந்த பேஜை வந்து ரீஃப்ரெஷ் பண்ணினோம்னா நாங்கள் இப்போ ரெண்டாவதாக கொடுத்ததும் வந்து மெடிசின் டீட்டெயில் வந்து இதில் ஸ்டோர் ஆகி இருக்கும். இது crud என்ற பேரில் மெடிசின் ஸ்டாக்குக்கு தான் வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணின மெடிசின் ஸ்டாக் தான் வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணின டேபிள் இதில் வந்து ஸ்டோர் ஆகி இருக்குது. பட்டினை கொடுத்து பண்ணி பார்க்கலாம். இதில் தரப்பட்ட டிலீட் பட்டினை கொடுத்து நாங்கள் ஒரு டேட்டா பேஸில் இருக்கிற டிலீட் பண்ணலாம். ஸ்டாக் டிலீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லியான்னு வந்திருக்கு. இதை நாங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா நாங்கள் டிலீட் பண்ணினது இங்கே இருக்காது. இங்கே வந்து அதுவுமே இல்லாமல் போய் அழிஞ்சிருக்கும். மேலும் இது போன்ற தொடர்ச்சியான வீடியோக்களை பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.